பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அனைவருக்கும் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் பொங்கல் திருநாள் மற்றும் தைப்பொங்கல், மாட்டுப் பொங்கல், உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைதினமும் ஜாதகங்களை நாங்கள் உங்களுக்கு இல்லத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இதுவரை எங்களுக்கு ஆதரவு நல்கி எங்கள் யூடியூப் சேனலை பார்த்து பதிவு செய்து திருமணம் செய்து கொண்ட அனைத்து திருமண தம்பதியருக்கும் இந்த பொங்கல் திருநாளில் மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொங்கல் திருநாள் தமிழர் திருநாளாக கொண்டாடும் இந்த வேளையில் நாம் அனைவரும் சந்தோஷமோடு இந்த பொங்கலை கொண்டாட வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு ஏற்ப நாம் அனைவரும் குடும்பத்துடன் இந்த தை பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பொங்கல் திருநாள் பழையன கழிந்து புதிய புகுதல் என்ற கொள்கைக்கேற்ப நாம் அனைவரும் இந்த பொங்கல் திருநாளை அன்புடன் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்ப நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சந்தோஷம், பொங்கலுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? போகி பண்டிகை எதுக்காக கொண்டாடுறாங்க சார்? போகி பண்டிகை எதற்காக கொண்டாடுகிறார்கள் என்பதை பெரியோர்களுக்கு என்றும் அறிந்ததே. போகி பண்டிகை என்றால் அந்த காலத்திலே கிராமப்புறங்களிலே ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆண்டு இந்த பொங்கல் இருந்து அடுத்த பொங்கல் வரை நாம் சேமித்து வைத்திருக்கும் நெல் கிடங்குகள், தானிய கிடங்குகள், உபயோகப்படுத்துகின்ற உணவுப் பொருட்கள், வீட்டு ஜாமான்கள் அனைத்தையும் இந்த பொங்கல் திருநாளில் தான் அவர்கள் சுத்தம் செய்து பழையதை எல்லாம் தேவையானவை வைத்துக் கொண்டு தேவையில்லாதவை எடுத்து வெளியே வைத்துவிட்டு வீட்டுக்கு அன்னைக்கு தான் சுண்ணாம்பு அடிப்பாங்க. என்ன செய்வாங்க? இந்த காலத்துல சுண்ணாம்பு அடிக்கிறது நிறைய வீட்டுல இல்ல. அன்னைக்கெல்லாம் வந்து மண் சுவர், மண்பானை இதுதான் அன்னைக்குதான் எல்லாரும் வீட்டை சுத்தம் செய்து உறவினர்கள், சொந்தங்கள் எல்லோரையும் அழைப்பதை விடுப்பதற்காக அந்த போகி பண்டிகையை கொண்டாடுவார்கள். சீர் செய்வார்கள். புதுமண தம்பதிகளுக்கு பொங்கல் பானை கொடுப்பவர்கள், அக்காலுக்கு சீர் கொண்டு செல்லும் அண்ணர்கள் கொண்டு கொடுப்பார்கள். இதுதான் அன்று போகி பண்டிகைக்கு. போகி பண்டிகை என்றால் இதுதான் முறையாக ஒரு விழாவாக நாம் தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அடுத்தது தைப்பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம்? தைப்பொங்கல் என்னன்னா சூரியனை வழிபடும் ஒரு முறையாகும். தை 1ஆம் தேதி சூரியனை வணங்குவது வழக்கம். அது எப்படின்னா ஆண்டு முழுவதும் விவசாயிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் ஒளி தருகின்ற இந்த சூரிய பகவானை அந்த சூரிய பொங்கல் அன்னைக்கு வீட்டிலே வாசலிலே சூரிய உதயத்திற்கு முன்பாக பொங்கலை வைத்து சூரியன் உதயமாகும் போது அனைவரும் மண்பானையில் வைத்த பொங்கலை மாயிலை, தோரணம், கரும்பு இவர்களை வைத்து படைத்து சர்க்கரை பொங்கல், பால் பொங்கல் எல்லாம் வைத்து சூரியனை வழிபடுவார்கள். அது எதற்கு என்றால்
ஆண்டுதோறும் இந்த உலகம் ஒளிபெற வேண்டும். நாமல் செய்யும் விவசாயத்திலே பயிர்கள் செழிப்பாக வளர சூரிய ஒளி தேவைப்படுகிறது. கரும்பு, நெல்லு, சோளம், குச்சி, மலர்கள் எவையுமே சூரிய ஒளி இல்லாமல் பிரகாசமாக வளராது. எனவே அந்த ஒளி குடிக்கின்ற அந்த பகவானை ஆண்டுக்கு ஒரு முறை மனதாக நினைத்து வழிபடுவதற்காகத்தான் இந்த சூரியன் பொங்கல் என்பது கொண்டாடுவது. போதுமா? அடுத்ததுமா, மாட்டு பொங்கல் எதுக்கு இங்க கொண்டாடுறோம்? மாட்டு பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம்னா, இப்பெல்லாம் மிஷின் வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் வந்து விவசாயத்துல வந்து மாடுகள் தான் இருக்கும். ஆண்டு முழுவதும் நம்ம விவசாயத்திலே உழவு ஓட்டுவது, நீர் பாய்ச்சுவது, கவலை இறைப்பது, இதெல்லாம் வந்து மாடுகள் தான் செய்யும். அதற்கு உபகரணமாக நாம் அதுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்பதற்காக அந்த மாட்டுக்கு வருடத்துக்கு ஒரு முறை அந்த மாட்டை கும்பெல்லாம் சீவி அதில் சலங்கை கட்டி தோரணம் கட்டி கழுத்திலே மாலை எல்லாம் போட்டு விதவிதமான கலரிலே மாட்டுக்கு சாயங்களை பூசி இங்கே வந்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாட்டை வழிபட்டு அதுக்கு காணிக்கை ஆகுவார்கள். மாலையில் அந்த மாட்டு தொழுவம் என்று மாடு ஆண்டுதோறும் கட்டியிருக்கும் இடத்திலே ஒரு குழியை வெட்டி சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் இதெல்லாம் வைத்து தோரணம் வைத்து பொங்கல் வைத்து அதனை கீழே வந்து 9 கிரகங்களின் கட்டங்களை கட்டி சாணத்திலே வைத்து மஞ்சள் பிள்ளையார் வைத்து அருகம்புல் வைத்து தோரணம் கட்டி அங்கே அவர் அந்த மாட்டுக்கு கோமாதாவுக்கும் காளைகளுக்கு கட்டி அழகு பார்ப்பார்கள், காணிக்கை செலுத்துவார்கள். அதுதான் இந்த மாட்டு பொங்கலுடைய பெருமை. அடுத்தது கரிநாள் பத்தி விளக்கம் சொல்லுங்கயா. கருநாள் என்னன்னா, அந்த காலத்துல கிராமத்துல ஜல்லிக்கட்டுன்னு ஒண்ணு இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டுல வருஷத்துக்கு ஒரு முறை உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மறுநாள் காலையில் பால் பொங்குச்சா அப்படின்னு எல்லாரும் வீட்லயும் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? பால் பொங்குச்சான்னு கேட்பாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் மனதார ஒருத்தர் பாராட்டி பூச்சிக்குவாங்க. அதன் பிறகு தங்களிடம் உள்ள காளைகளை அவிழ்த்து விட்டு தெருவிலே விட்டு வேடிக்கை காட்டுவார்கள். எல்லோரும் சந்தோஷப்படும் என்பதற்காக பெரியவர்கள், படித்தவர்கள், திருமண வயதில் உள்ள ஆண்கள், பெண்கள் எல்லோரும் அதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். இது கிராமப்புற பொங்கல். எனவே ஆண்டுதோறும் இந்த பொங்கல் பண்டிகை என்று அனைவரும் சிறப்பாக கொண்டாடி தன்னை ஒருத்தர் மகிழ்த்துவார்கள். இதுதான் வந்து கருநாள். எனவே இந்த பொங்கல் திருநாளை அனைவரும் சிறப்புடன் கொண்டாட எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மலை எல்லா இறைவனையும் வேண்டிக் கொண்டு உங்களையும் பாராட்டுகிறோம் என்று கூறி, இப்பொழுது தை பிறக்க போகிறது. தை பிறந்தாச்சு. திருமண வயதில் உள்ள ஆண் பெண் அனைவரையும் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் நேரடியாவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமோ நீங்கள் பதிவு செய்து விரைவில் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறோம். அதுமில்லாமல் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைவரும் நாங்கள் ஜாதகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து தேர்வு செய்து நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்டவரிடம் கான்ஃபரன்ஸ் மூலம் உங்களுக்கு தொடர்பு கொடுத்து திருமணம் செய்ய எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை ஏற்பாடு செய்யும் என்று சொல்லிக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.